Hello dear brothers and sisters, welcome to Good News, the Gospel of Jesus Christ. என் பேரு ஷாப்னி ஷெல்லா. இந்த வருஷம் நம்ம கம் ஃபாலோ மீல டாக்டரின் கவர்னன்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல டாக்டரின் கவர்னன்ஸ்னா என்ன, அது எப்படி கொடுக்கப்பட்டது, எதனால கொடுக்கப்பட்டது, அண்ட் யார் மூலியமா கொடுக்கப்பட்டது, எதுக்கு புக் டாக்டரின் கவர்னன்ஸ் யூனிக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டாக்டரின்னா கோட்பாடுகள், கவர்னன்ஸ்னா உடன்படிக்கைகள். ஸோ கடவுள் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி கோட்பாடுகளை வந்துட்டு நம்ம பின்படுத்தணும், அந்த எப்படி பின்படுத்தி கடவுளோட ராஜ்யத்துக்கு நம்ம வந்துட்டு போகணும், அண்ட் நம்ம வாழ்க்கையை எப்படி அந்த கோட்பாடுகளுக்கு சேர்ந்த மாதிரி நம்ம எப்படி வழி நடத்தணும் என்ற விஷயங்களும், அண்ட் உடன்படிக்கைகள் நம்ம எப்படி கடவுள் கூட உடன்படிக்கைகள் பண்ணணும், நம்ம என்னென்ன உடன்படிக்கைகள் பண்ணுவோம், அண்ட் கடவுள் என்னென்ன உடன்படிக்கைகள் நம்ம கூட பண்ணுவாரு என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப விளக்கி நம்ம இருக்கிற ஒரு ஸ்கிரிப்சர் தான் வந்துட்டு டாக்டரின் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ ஸ்கிரிப்சர் என்றால் வேதம். வேதம்னா என்ன? ஸ்கிரிப்சர் என்ன? சேம் டாக்டரின் கவர்னன்ஸ்ல செக்ஷன் 68ல verse 4ல இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். பரிசுத்த ஆவியால் அவர்கள் அசைக்கப்படும் போது அவர்கள் எதை பேசினாலும் அவை வேதமாகும், கர்த்தரின் சித்தமாகும், கர்த்தருடைய சிந்தையாகும், கர்த்தரின் வார்த்தையாகும், கர்த்தரின் தொனியாகும் மற்றும் இரட்சிப்புக்கேதுவான தேவனின் வல்லமையாகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ப்ராஃபிட் வந்துட்டு பரிசுத்த ஆவினால உணர்த்தப்பட்டு அவங்க பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே வந்துட்டு வேதமாக வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுதான் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவி வந்துட்டு கடவுளோட உணர்த்தினாலதான் வந்துட்டு அது உணர்த்தும் நம்ம ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த டாக்டரின் கவர்னன்ஸ் ஜோசப் ஸ்மித் நம்ம ப்ராஃபிட் அவர் மூலயமா உணர்த்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டது தான் வந்துட்டு இந்த டாக்டரின் கவர்னன்ஸ். அதனாலதான் நம்ம இது ஒரு வேதமா வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம டாக்டரின் கவர்னன்ஸ்னா என்ன, எதுக்கு நம்மளுக்கு டாக்டரின் கவர்னன்ஸ் வேணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ டாக்டரின் கவர்னன்ஸ் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் பேஜ் 300 என்ற ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே கொடுத்துருக்காங்க. முன்னுரை. கடைசி நாட்களில் பூமியில் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் கொடுக்கப்பட்ட தெய்வீக வெளிப்படுத்தல்கள் மற்றும் உணர்த்தப்பட்ட பிரகடனங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பே கோட்பாடும் உடன்படிக்கைகளும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி அப்படின்னா லாஸ்ட் நாட்கள்ல, இந்த லேட்டர் டேஸ், இந்த கடைசி நாட்கள்ல அவரோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல நீமிக்கிறதுக்கும் அண்ட் அதை வந்துட்டு வழிநடத்துக்கிறதுக்கும் ஒரு கோட்பாடுகளை கொடுத்து அதை வந்துட்டு அவர் உணர்த்தப்பட்ட ஒரு உடன்படிக்கைகளை வச்சு வழிநடத்துறதுக்கு தான் இந்த டாக்டரின் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கலெக்ஷன். அவர் வந்துட்டு அவரோட ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்துட்டு வெளிப்படுத்திய வெளிப்பாடுகளும் அண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகளும் பிரகடனங்களும் தான் வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் இந்த புக்ல ரொம்ப தெளிவா வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். சேம் இன்ட்ரடக்ஷன் பேஜ்லயே 8th பேராகிராஃப்ல இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை நான் படிக்கிறேன். In the revelation, the doctrines of the gospel are set forth with explanations about such fundamental matters as the nature of Godhead, the origin of men, the reality of Satan, the purpose of mortality, the necessity of for obedience, the need for repentance, the workings of the Holy Ghost, the ordinances and performance that pertain to salvation, the destiny of the earth, the future condition of men after the resurrection and the judgment, the eternity of the marriage relationship, the eternal nature of the family. ஸோ இதுல இன்னும் எதை பத்திலாம் சொல்லியிருக்காங்கன்னா, கடவுள்னா யாரு, அவரோட நேச்சர் என்ன, அவரோட
அவர் யாரு, அவரோட ஃபேமிலி என்ன, நம்மளாம் யாரு, நம்மளுக்கும் கடவுளுக்கும் என்ன ரிலேஷன், நம்ம வந்துட்டு எப்படி அவர் பிள்ளைகளானோம், அண்ட் சேட்டன்னா யாரு, அவரு எப்படி நம்மள வந்துட்டு ரட்சிப்பு திட்டத்துக்கு அகெயின்ஸ்டா போறதுக்கு எப்படி நம்மள வந்துட்டு எல்லாம் உணர்த்துவாரு, அண்ட் எப்படி நம்ம தடுப்பாரு, அண்ட் நம்மளோட பர்பஸ் இந்த உலகத்துல நம்ம வந்துட்டு எதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எந்த கோட்பாடுகள்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கிறோம், அண்ட் நம்ம இறந்த பிறகு எங்க போவோம், அண்ட் நம்ம ஃபேமிலியோட நித்திய வாழ்வை பத்தியும், அண்ட் நித்தியத்துக்கும் நம்ம எப்படி நம்ம குடும்பத்தோட இருப்போம், அண்ட் நம்ம எப்படி இந்த உலகத்துல இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா வந்துட்டு திருமண வாழ்க்கைய எப்படி வழிநடத்தணும், இப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வெளிவா நம்மளுக்கு இந்த புக் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் we need this doctrine and covenants. Okay, so the next question that we'll see is how it has been given. எப்படி கொடுக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியும், ஜோசப் ஸ்மித் மூலியமா தான் கொடுக்கப்பட்டது. பட் ஜோசப் ஸ்மித்துக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஏஞ்சலிக் மெசஞ்சர்ஸ் அப்படின்னா தேவதூதர்கள். ஸோ அவருக்கு தேவதூதர்கள் மூலயமா நிறைய வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த வெளிப்பாடுகளும் இதுல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டும் ஹெவன்லி ஃபாதர் அவருக்கு வந்துட்டு அப்பியர் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜான் த பேப்டைஸ் வந்துட்டு அரோனிக் ப்ரீஸ்ட்ஹுட் கொடுத்து பேப்டிசம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான் வந்துட்டு மில்கஸ்டிக் ப்ரீஸ்ட்ஹுட் கொடுத்தாங்க. எலைஜா வந்துட்டு சீலிங் கீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய தேவதூதர்கள், அவரோட ப்ராஃபட்ஸ், அவரே வந்துட்டு அவர் மூலயமா வந்து கூட நம்மளுக்கு இந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து சில செஷன்ஸ்ல பார்க்கணும்னா செஷன் 2ல, செஷன் 13ல, செஷன் 27ல, செஷன் 110ல வந்துட்டு இந்த மாதிரி தேவதூதர்கள் அவருக்கு அப்பீரான விஷயங்களை பத்தி நம்ம இன்னும் தெளிவா இந்த செஷன்ஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு through divine instruments அப்படின்னா யூரின் அண்ட் தம்மிம் பிரெஸ்ட் பிளேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க ஜோசப் ஸ்மித் கூட. ஜோசப் ஸ்மித் வந்துட்டு அது மூலியமா அவர் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணாரு. அந்த மூலியமா கூட அவருக்கு நிறைய வெளிப்பாடுகள் வந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா செஷன் 17ல இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. என்னன்னா, the prophet inquired of the Lord and this revelation was given in the answer through the Urim and Thummim. ஸோ ஜோசப் ஸ்மித் அவர் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு அவருக்கு வெளிப்பாடு எப்படி வந்துச்சுன்னா யுரிம் அண்ட் தம்மீம் மூலியமா தான் வந்துச்சு. ஸோ இப்படியும் அவருக்கு வந்துட்டு வெளிப்பாடுகள் வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு விஷன், தரிசனங்கள். ஸோ ஜோசப் ஸ்மித்க்கு ஹெவன்லி ஃபாதர் ஜீசஸ்க்கு தரிசனம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபட்ஸ், நிறைய ஏஞ்சல்ஸ் வந்துட்டு அவருக்கு தரிசனம் கொடுத்து அண்ட் விஷன்ஸ் அவங்க வந்துட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டப்ப அவருக்கு ஒரு தரிசனமா வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஆன்சர் வந்துட்டு அப்படி விஷன்ஸ் மூலியமாவும் கொடுக்கப்பட்டது. அண்ட் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா இந்த செஷன் 76, செஷன் 137, செஷன் 138ல வந்துட்டு அவருக்கு என்னென்ன விஷன்ஸ் எப்படி கொடுக்கப்பட்டதுன்றது இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சர்ச் ப்ரோக்ளமேஷன். பிரகடனங்கள், சர்ச்சை வெளியிட்ட பிரகடனங்கள், நம்ம ஃபேமிலி ப்ரோக்ளமேஷன், கிரைஸ்ட் ப்ரோக்ளமேஷன், அண்ட் நெக்ஸ்ட் லிவிங் கிரைஸ்ட் ப்ரோக்ளமேஷன், அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெஸ்டோரேஷன் ப்ரோக்ளமேஷன், மறுஸ்தாபிதம் பண்ண ப்ரோக்ளமேஷன். இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் மூலியமாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த டாக்ட்ரின் அண்ட் கவர்னன்ஸ் வந்துட்டு கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் எப்படி கொடுக்கப்பட்டது? எப்ப கொடுக்கப்பட்டது,
எப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த டாக்டர் அண்ட் கவர்னன்ஸ் கொடுக்கப்படும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 1820 ஜோசப் ஸ்மித்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அவருக்கு வந்த எல்லா விஷன்ஸும் அவருக்கு வந்த எல்லா வெளிப்பாடுகளுமே வந்துட்டு அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிச்சு புக் ஆஃப் மோர்மன் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1831 ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்துட்டு இந்த டாக்டர் கவர்னன்ஸ் இந்த மாதிரி ஒரு புக்கை வந்துட்டு இது பண்ணலாம். ஏன்னா நிறைய வெளிப்பாடுகள் நம்ம கிட்ட இருக்கு. இது நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் இந்த கடவுளோட வார்த்தை போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எல்லாரும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சும் போது அது நிறைய பேப்பர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு புக்கா எழுதும் போது ஒரு கலெக்ஷனா எழுதிட்டு இருக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. அந்த மிஸ்டேக்ஸை வந்து ஜோசப் ஸ்மித் கரெக்ட் பண்ணி இந்த 1831 அவர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1833 வந்துட்டு புக் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் புக் ஆஃப் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற பேர்ல இதை வந்துட்டு பிரிண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பிரிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பிரிண்ட் ஆன பிறகு அந்த காலத்துல நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு இந்த புக் ஆஃப் மோர்மனுக்கு. நம்ம ரெஸ்டோரேஷனுக்கு ப்ராஃபெட் ஜோசப் ஸ்மித்க்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய பேர் தாக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்துட்டு பர்ன் பண்ணி கொளுத்திட்டாங்க. ஸோ ஃபயர் வச்சு கொளுத்தும் போது நிறைய அந்த பிரிண்டிங் வந்துட்டு அப்போவோட நின்றுச்சு. ஸோ நின்னும் போது அதுக்கப்புறம் 1834 மறுபடியும் வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஜோசப் ஸ்மித் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் வந்துட்டு அவரோட 12 அப்போசர்களும் ஃபர்ஸ்ட் காஃப் பிரசிடென்சியும் அவரும் இருந்து இதை நம்ம வந்துட்டு எப்படியாவது கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கும் போது அவங்க இதை வந்துட்டு 2ஆ பிரிச்சாங்க. புக் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸை 2 பகுதிகளாக பிரிச்சு ஒரு பகுதியும் வந்துட்டு டாக்ட்ரின் கோட்பாடுகளுக்காகவும் இன்னொரு பகுதியை வந்துட்டு கவர்னன்ஸ் உடன்படிக்கைகளுக்காகவும் பண்ணாங்க. ஸோ அந்த காலத்துல இதை வந்துட்டு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா டாக்ட்ரினை வந்துட்டு லெக்சர்ஸ் ஆஃப் ஃபெய்த்ன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது கீழே வந்துட்டு லெக்சர்ஸ் ஆஃப் ஃபெய்த்தும் கவர்னன்ஸ் கீழே வந்துட்டு கவர்னன்ஸும் உடன்படிக்கைகளும் அண்ட் அவர் கொடுக்கப்பட்ட கமாண்ட்மெண்ட்ஸும் வந்துட்டு இப்படி இருந்துச்சு. அண்ட் இதை வந்துட்டு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 17th 1835 இட் காட் பப்ளிஷ்ட். இந்த வருஷம் ஆகஸ்ட் 17, 1835 கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு இதை பத்தி எல்லாத்துக்கும் சொன்னோம் ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல. அதே வருஷம் வந்துட்டு அதே வருஷம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ பப்ளிஷ் பண்ண பிறகு 1921 மறுபடியும் இன்னொரு வருஷனை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அந்த வருஷன்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த லெக்சர்ஸ் ஆஃப் ஃபெய்த் இருந்துச்சு இல்லையா, இதை வந்துட்டு நீக்கிட்டாங்க. எதுக்கு நீக்கிட்டாங்க அப்படின்னா இது லெக்சர்ஸ் ஆஃப் ஃபெய்த் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா நிறைய பேர் ப்ராஃபிட்டும் அவரோட அப்போசர்களும் ஃபர்ஸ்ட் பிரசிடென்சிக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஆஃப் ஃபெய்த்ல வந்துட்டு இருந்திருக்கு. அதனால அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இது வந்துட்டு இவங்களுக்கு மட்டும்தான், இது வந்துட்டு இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே கிடையாது, அதனால இது தேவையில்லை அப்படின்றது கடவுள் உணர்த்து மூலியமா அவங்க வந்துட்டு இதை நீக்கி இன்னொரு வெர்ஷனை வந்துட்டு அவங்க அப்ப ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 1981 செஷன் 137 அண்ட் செஷன் 138 ஆட் பண்ணி அண்ட் சில டிக்ளரேஷன்ஸையும் ஆட் பண்ணாங்க. ஸோ நம்ம நினைக்கலாம் ஏன்டா கடவுள் கொடுத்த வெளிப்பாடுகள் தானே, ஏன் இத்தனை தானா வந்துட்டு இதை மாறி மாறி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கடவுள் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வெளிப்பாடுகள் கொடுத்துட்டே வந்தாரு. அண்ட் அந்த வெளிப்பாடுகளை வந்துட்டு அப்பத்துக்கும் அது நம்ம வந்துட்டு ஆட் பண்ண வேண்டியா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கடவுள் வந்துட்டு வெளிப்பாடுகள் கொடுத்துருந்தாலும் அது எழுதுன வந்து ப்ராஃபிட்டா இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு மனுஷங்கள், அந்த மனுஷங்களுக்கு வீக்னஸ் இருக்கும், ஃபிளாஸ் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு தெரியாத தவறுகள்
ஏதாவது தெரியாத ஒரு மிஸ்டேக்லாம் நடந்திருக்கும் போது அது எல்லாம் வந்துட்டு நீக்கப்பட்டு ஒரு பர்ஃபெக்டா கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் வந்துட்டு நம்மளுக்கு 1981ல நம்மளுக்கு அது ஒரு ரிஃபைன்டு வெர்ஷனா வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த வெர்ஷனை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் வந்துட்டு இது யூனிக்? ஏன் வந்துட்டு இது யூனிக்? இதுக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் பேஜ்லயே வந்துட்டு third paragraphல கொடுத்திருப்பாங்க. However, the Doctrine and Covenants is unique because it is not a translation of an ancient document, but it is an modern origin and was given of God through his chosen prophets for the restoration of his holy work and the establishment of the kingdom of God on the earth in this last days. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புக்கு வந்துட்டு இட்ஸ் நாட் a translation. It's written in English. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் புக் ஆஃப் மார்மனுமே கூட டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது இன்னொரு லாங்குவேஜ்ல எழுதியிருந்தாங்க. அந்த ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட்ஸாக இருந்துச்சு, அதை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. பட் இது வந்துட்டு டைரக்டா கடவுள் கொடுத்தாரு. ஸோ அப்போ ஜோசப் ஸ்மித் அவங்களுக்கு புரியுற பாஷையில அவங்க எழுதிட்டாங்க இங்கிலீஷ். ஸோ இப்போ நம்மளுக்கும் புரியுன்றதுனால அது வந்து டிரான்ஸ்லேட்டே பண்ணது கிடையாது. அது அப்படியே கடவுள் என்ன சொன்னாரோ அது அப்படியே வந்துட்டு டைரக்டா அவரோட வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். அண்ட் இட்ஸ் அ மாடர்ன் ஆரிஜின். அப்படின்னா ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட்ஸ் இல்ல, நம்ம சொன்ன அப்பல பார்த்த மாதிரி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நிறைய இஸ்ரேலைட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி அவரோட டிசைபிள்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. புக் ஆஃப் மார்மன்ல நீஃபைட்ஸ் பத்தியும் லாமனைட்ஸ் பத்தியும் அண்ட் ஜாரடைட்ஸ் பத்தியும் இவங்கள பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டாக்ட்ரின் அண்ட் கவர்னன்ஸ் வந்து மாடர்ன் ஆரிஜின் நம்மளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு 200 வருஷங்கள்ல இருந்து நம்மளை பத்தியும் நம்மளோட முன்னோர்கள் பத்தியும் ஜோசப் ஸ்மித் அவங்கள பத்தியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை பத்தியும் தான் வந்துட்டு இந்த புக்ல இருக்கு. ஸோ இது இட்ஸ் அ மாடர்ன் ஆரிஜின். நெக்ஸ்ட் வந்துட்டு has storyline. ஸோ நம்ம டாக்டர் கவர்னன்ஸ் படிக்கும் போது நான் ஸ்டார்டிங் படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எவ்ரி செஷனுக்கு மேல ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷனை படிக்கும் போது அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்ப கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்பாடு, யாருக்கு கொடுக்கப்பட்டது, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொடுக்கப்பட்டது, அண்ட் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்துட்டு பதிலா இது வந்துட்டு எந்த கேள்விக்கு பதிலா கொடுக்கப்பட்டது அப்படின்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு அந்த செஷன் அந்த இன்ட்ரடக்ஷன் படிச்சு செஷன் படிக்கும் போது நம்மளுக்கு தெளிவா புரியறதுக்கு வேண்டி நம்மளுக்கு இந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு டைரக்டா கடவுள் கிட்ட இருந்து வந்த வார்த்தைகளை நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேண்டி தீர்க்கதரிசிகள் வந்து நம்மளுக்கு வேண்டி அப்படியே நம்ம லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி நம்மள அது எழுதி நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்துட்டு நம்மளோட புக், நம்மளோட ஹிஸ்ட்ரி, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது கிடையாது. நம்ம லாங்குவேஜ்ல நம்மளுக்கு புரியற மாதிரி கடவுள் கொடுத்து அவரோட வெளிப்பாடுகள் தான் வந்துட்டு இந்த டாக்ட்ரின் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ இதை நம்ம எவ்வளோ இன்னும் கொண்டாடணும் இல்லையா? ஸோ எக்ஸாக்ட் எஃப் பென்சன் வந்துட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்காரு. அண்ட் ஐ கோட், "The Book of Mormon brings men to Christ. The Doctrine and Covenants brings men to Christ's kingdom. The Book of Mormon is a keystone of our religion. The Doctrine and Covenants is a capstone of our religion with continuing Latter-day revelation." என்ன சொல்லியிருக்காருன்னா, புக் ஆஃப் மார்மன் வந்துட்டு நம்மள வந்துட்டு கடவுளுக்கு அருகையில கூட்டிட்டு போகும். அதை படிக்கும் போது அதை படிச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது அதை வந்துட்டு நம்மள
கடவுள்கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு போகும். ஆனா வந்துட்டு டாக்டர் கவுன்ஸ் படிக்கும் போது அவரோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்ற விஷயங்களை நம்மள வந்துட்டு சொல்லி நம்ம அதை கூட்டிட்டு போறதுக்கு வேண்டி ஆயத்தப்படுத்தும். அண்ட் புக் ஆஃப் மோர்மன் வந்து நம்மளோட ரிலீஜியன் சங்கத்துக்கு ஒரு கீஸ்டோன், மூலக்கல்லா இருக்கு. ஸோ டாக்டரின் கவர்னன்ஸ் வந்துட்டு ஒரு கேப் ஸ்டோன்னா அது எப்படி என்ன சொல்லுவாங்க, எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, ஸ்டோன் பிளேஸ் ஆன் தி டாப் டு மேக் இட் கம்ப்ளீஷன். ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முழுமை ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றதுக்கு வேண்டி கடைசியில ஒரு கல் மட்டும் வைப்பாங்களாமா. அதுதான் வந்துட்டு கேப் ஸ்டோன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்துட்டு புக் ஆஃப் மோர்மன் கீ ஸ்டோனாக இருந்துச்சுன்னா, இது வந்துட்டு டாக்டரின் கவர்னன்ஸ் கேப் ஸ்டோன். ஸோ வித் டாக்டரின் கவர்னன்ஸ் நம்ம முழுமையான சுவிசேஷம் வந்துட்டு நம்ம கடவுளோட சுவிசேஷம் வந்துட்டு முழுமை அடைகிறது. அதுக்கோட ரெசம்பிள் அதோட உணர்த்துக்கு வேண்டிதான் வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து கேப்ஸ்டோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு தெரியும், in the book of Mormon and Doctrine and Covenants, Old Testament and New Testament, இதெல்லாம் சேர்ந்தாதான் கடவுளோட முழுமையான சுவிசேஷம். இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்து எல்லாரும் வந்துட்டு நம்மளை கடவுள்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கும் கடவுளோட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு வேண்டிதான் வந்துட்டு நமக்கு எல்லா வேதங்களுமே கொடுக்கப்பட்டது. அண்ட் எனக்கு தெரியும் இந்த விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்த டாக்டரின் கவர்னன்ஸ் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நம்மளுக்கு வேண்டிதான் கொடுக்கப்பட்டது. இது வந்துட்டு கடவுளோட அன்பு நம்மளுக்கு அடையணும், நம்ம எல்லாருமே கூட நித்தியத்துக்கு நம்ம குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்ற ஒரு கடவுளோட அன்புனாலதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வேதங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. எஸ்பெஷலி டாக்டரின் கவர்னன்ஸ் படிக்கும் போது அதுல சொன்ன மாதிரி நம்மளோட ராஜ்யத்துக்கு நம்மள வந்துட்டு நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோம். அதை நம்ம இன்னும் ஆயத்தப்படுத்திக்கிட்டு நல்லா கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு நித்தியத்துக்கு நம்ம குடும்பத்தோட அங்க நம்ம இருக்கலாம். And I know these things which I shared is true, and I share these things in the name of Christ. Amen. So உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா இல்ல suggestions இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு நான் எப்படி கத்துக்கிறேன் டாக்டரின் கவர்னன்ஸ்ல எனக்கு என்ன புரிஞ்சுன்ற விஷயத்துல வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். Thank you.